أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما. அல்ஹம்துலில்லாஹ். குரானுடைய விஷயங்களில் நமக்கு சமூகவியல் ரீதியாகவும் மனத்தத்துவ ரீதியாகவும் நமக்கு இறைவன் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி 24வது சாப்டர். குரானில் மொத்தம் 30 சாப்டர்ஸ் இருக்குது, 30 ஜுசுக்கள் இருக்குது. அதில் 24வது ஜுசுவில் இறைவன் என்னெல்லாம் நமக்கு சொல்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சூரா இந்த ஜுசு 24ல் பார்த்தோம் அப்படின்னா சூரா அஸ்ஸுமர் இருக்கும், சூரா காஃபிர் இருக்கும், சூரா ஃபஸ்ஸிலாத் இருக்கும். ஸோ இதில் இந்த மூணு ஆயத்துகள்லையும் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். அதில் மிக முக்கியமாக மனித மனதுடைய அகம்பாவம், நம்மளுடைய மறுப்பு, நம்மளுடைய நம்பிக்கை இழப்பு, இழந்த நம்பிக்கையை எப்படி மீட்டு எடுக்கிறது, இந்த மாதிரியான மனநிலைகளெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ சமூகத்தில் நம்மளுடைய கலாச்சாரத்தை எப்படி கையாளுறது, நம்மளுடைய தலைமைத்துவத்தை எப்படி கையாளுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ முதல் விஷயம், சைக்காலஜிக்கலாக இறைவன் சொல்கிறது என்னென்னா, உண்மையை மறுக்கக்கூடிய அந்த மனம். சைக்காலஜிக்கலாக ரிஜெக்ஷன், ட்ரூத்தை ரிஜெக்ட் பண்ணுறது. சூரா ஜுமரில் அல்லாஹ் ரொம்ப தெளிவாக பேசுவான். இது நேற்றுமே நம்ம பார்த்தோம் இல்லையா? மனுஷன் அறிவில்லாததுனாலலாம் ஒரு விஷயத்தை தடுக்க மாட்டான். அவனுடைய அகம்பாவம் காரணமாகவும் சமூக அழுத்தத்தின் காரணமாகவும் ஒரு மனுஷன் ஒரு உண்மையை நிராகரிப்பான். இது ரொம்ப முக்கியம். ஸோ எத்தனை பேர் நம்ம குரானில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுத்தரோம்? எல்லாரும் குரானை மனனம் செய்கிறாங்க, குரானை அழகான முறையில் ஓதுறாங்க அப்படின்னு தானே நம்ம அதைத்தானே சொல்லித்தரோம். குரானில் என்ன இருக்குங்கிறத நம்ம படிக்கிறோமா, நம்ம குழந்தைக்கு சொல்லித்தரோமா, அதுக்கான எஃபர்ட் போடுறோமா? அல்லாஹ் நம்மளை சரியாக நிறைய விஷயங்கள் நம்மளை மாற்ற சொல்கிறான். ஆனால் நம்ம அதெல்லாம் மாற்றுறோமா, உண்மையை ஏற்றுக்கிறோமா? ஏன் அதை ஏற்றுக்க மாட்டோம்? ஒன்று, எனக்கு தெரியாததா அப்படின்ட்டு மற்றவங்க சொல்கிறத கேட்க மாட்டோம். மிக முக்கியமாக குரானை பார்க்கவே மாட்டோம். ரெண்டாவது, சமூகத்தில் எல்லோரும் இப்படி தான் பண்ணுறாங்க, எல்லோரும் இந்த ஸ்கூலில் தான் சேர்க்குறாங்க, அது மாதிரி நானும் இந்த ஸ்கூலில் தான் சேர்ப்பேன், எல்லோரும் இந்த மாதிரி தான் வாழ்கிறாங்க, அதே மாதிரி தான் நானும் வாழுவேன். ஆனால் ரப்பு அப்படிலாம் வாழவே சொல்லலை. ஸோ இந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக நம்ம நிறைய லேயர்ஸை ஏற்படுத்திக்கிறோம். இன்னொன்று, நம்மக்கிட்ட இருக்கிற தவறையே நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். அது ஈகோ ப்ரொடெக்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மனசு ஏற்றுக்காது, என்கிட்டையும் தப்பு இருக்குது, என்னால் தான் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத ஒருபோதும் நம்ம மனசு ஏற்றுக்காது. மற்றவங்க நம்ம இப்போவும் சொல்லலாம், அவங்க தான் அந்த தப்பு பண்ணாங்க, நான் நல்லா தான் இருந்தேன், அவங்க தான் தப்பு பண்ணாங்க, அவங்க தப்பு பண்ணுற அளவுக்கு நீங்கள் தான் நடந்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க தப்பு பண்ணுற அளவுக்கு நம்ம தான் விட்டுருப்போம். இப்போ நான் என் குழந்தைய நல்லா தான் வளர்த்தேன், அது கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், ஹிதாயத்தோடு தான் வளர்த்தேன், ஆனால் ஒரு வயசுக்கு அப்புறம் தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிட்டு நிற்கிது, இல்லைனா இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு ரொம்ப வெளியே போகுது, பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், என் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு குழந்த மேலே தான் நம்ம தப்பு சொல்லுவோம். ஆனால் ஆரம்பத்திலேயே நம்ம தான் அதை விட்டுருப்போம். இப்போவும் சரியாக குழந்தைய கண்டிக்க தெரியாமல் இருப்போம். அப்போ தப்பு யார் மேலே? நம்ம மேலே. ஆனால் நம்ம யார் மேலே தப்பு சொல்லுவோம்? குழந்த மேலே சொல்லுவோம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயத்தில். ஸோ அதே மாதிரி ஒரு சிலர் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க, என்னை மட்டம் தட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மட்டம் தட்டுற அளவுக்கு ஏன் நம்ம அனுமதிக்கணும்? ஆரம்பத்திலேயே என்னை இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி, இன்ஃபேக்ட் அவங்க உண்மையாகவே சொல்கிறாங்க. சில விஷயங்களில் நம்ம கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கோம்.
அப்படின்னா எதில் பின்தங்கி இருக்கோமோ அதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி முன்னேறி இருக்கணும். அவங்க சொல்கிறாங்களா உனக்கு வீட்டை க்ளீனாகவே வச்சுக்க தெரில அப்படின்னு சொல்கிறாங்களா, ஏன் ஒருத்தவங்க சொல்கிற மாதிரி வச்சுக்கிறணும்? முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் தோற்று போனாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒன்று நம்ம வீட்டை க்ளீனாக வச்சுட்டா அவங்க வாயை மூடிட போகிறாங்க. இல்லையா அதுவும் முடியலையா, அவங்க சொல்லும்போது அவங்கக்கிட்ட டைரெக்டாகவே நம்ம சொல்லிடலாம், என்னால் இவ்வளோ தான் முடியுது, வேணும்னா நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சிரித்த மாதிரி சொல்லிடலாம். அதை விட்டுட்டு அவங்க சொல்லும்போது அவங்க உங்களை ஹர்ட் பண்ணும்போது நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னை இவங்க ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் யார் மேலே மிஸ்டேக்? அப்போது விஷயம் என்னென்னா, எந்த ஒரு பிரச்சனையுமே அதை என்னால் தான் ஏற்படுது. என்னால் நான் நினச்சா அதை சரி பண்ண முடியும். அப்போ நான் அதை சரி பண்ணாமல் விட்டது என் மிஸ்டேக் தானே. ஸோ அதனால் எப்போவுமே வந்து இன்னொருத்தவங்க மேலே அவங்க தப்பே பண்ணாலும் அவங்க மேலே பழி போடுறத விட பொறுப்பெடுத்து நான் அதை சரி பண்ணியிருக்கணும். என்ன எனக்கு அது பாதிப்பு வராமல் சரி பண்ணியிருக்கணும். அதை பண்ணாமல் விட்டுட்டேன், இனி அப்படி விட மாட்டேன், இனிமேல் அதை நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் சார்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் விஷயம். இதுதான் நம்ம மனசு உண்மையை மறுக்கிறது. ஸோ உண்மையை மறுக்கிறதுனால அவங்கக்கிட்ட தான் பிரச்சனைன்ட்டு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ண முடியும். அப்படி பண்ண முடிஞ்ச விஷயத்த நம்ம அதுக்கான எஃபர்ட் போடாமல் அவங்க போடணும்னு நினச்சிட்டு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுல நோ யூஸ். ஸோ அதையும் இங்கே நம்ம பார்க்க முடியுது. உண்மையை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா பழைய நம்பிக்கைகள் உடையும். ஸோ இதுவுமே வந்து மனுஷனுடைய மைண்டு வந்து ஏற்றுக்காது. அதாவது ரொட்டீனாக ஒரு விஷயம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அது இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது, வேறு மாதிரி வருது, புதுசாக இருக்குது அப்படின்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம வெளியே வரமாட்டோம். ஸோ இதனாலையுமே உண்மையை ஏற்கிறதுக்கு மனசு மறுக்குது. ஸோ இப்போ இவ்வளோ நாள் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், அதாவது நான் நல்லவ தான், என்னை எல்லோரும் ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் விஷயம் என்னென்னா, எல்லோரும் ஹர்ட் பண்ணுற மாதிரி என்னோடய ஆளுமை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்போ எனக்கு ஆளுமை இல்லை, நான் ஆளுமையை வளர்த்துக்கிறணும் அப்படிங்கிற அந்த உண்மை நமக்கு உரைக்கும்போது நம்ம வந்து அடுத்த லெவல் போவோம். பட் அது நமக்கு உரைக்கலை அப்படின்னா நம்ம அந்த இடத்துலையே இருப்போம், நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். குழந்தைங்க விஷயத்துலையும் சரி, வீட்டுக்காரர் விஷயத்துலையும் சரி, எல்லாத்துலேயுமே. அப்போ ஆளுமை எங்கே இருக்கும்? குரானில் தான் இருக்கும். குரான் தெரிஞ்சிச்சுன்னா, குரான் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா உங்களுடைய ஆளுமை ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் சில செயல்கள் செய்யும்போது உங்கள் ஆளுமை ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் அல்லாஹ் தொழுகுங்க, செலவு செய்யுங்க, தொழுகுங்க, உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் செலவு பண்ணுங்க அப்படிங்கிறான். அப்போ தொழுகை அப்படிங்கிறது நீங்கள் ஐவேளை தொழுகை செய்யும்போது அதோடு சேர்த்து உங்களுக்கான ஒரு தொழிலும் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். அதை தான் ஜுசு 1லேயே அல்லாஹ் சொன்னான். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ 2வது கான்செப்ட் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இக்கட்டான சூழலில் நம்ம எப்படி இறைவன் மீது தவக்குள் வைக்கிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய விலைவாசிகள் ஏறிக்கிட்டே போகுது, என்னென்னமோ வேறு சொல்கிறாங்க. யார் சொல்கிறத நம்புறது, யார் சொல்கிறத நம்பாமல் இருக்கிறதுனே தெரியலை. ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்கள் வருது இல்லையா, என்ன பண்ண போகிறோம் தெரியலை, என்ன ஆக போகுது தெரியலை. இப்போ முன்னாடி இதே மாதிரி க்ரைசஸ் நமக்கு புதுசு இல்லை, வருஷம் ஏதாவது ஒன்று வருது தான். ஆனால் நம்ம இந்த இடத்துலையும் நம்ம நெருக்கடியை சரியாக பயன்படுத்தணும். இப்போ இவ்வளோ தான் இருக்குன்னா இதை கொண்டு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். கேஸ் சிலிண்ட்ரு அதிகமாகிடுச்சு, மற்ற பொருட்கள் எல்லாம் விலை அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்படுறோம். அதே நேரத்தில் 5 டிஷ்ஷு 6 டிஷ்ஷு தரமாக செஞ்சு சாப்பிட்றோம். அப்புறம் எப்படி வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இன்கேஸ் விலை கூடுனாலோ அல்லது வேறு எதுனாலோ நம்ம எப்படி சமாளிப்போம்? ஸோ எந்த மாதிரியான ஒரு க்ரைசிஸாக இருந்தாலும் அது நம்ம எந்த அளவுக்கு மாற்றிக்கிறணும்,
எந்த அளவுக்கு நம்மளோட பட்ஜெட்டையோ நம்மளுடைய ஃபுட் ஸ்டைலையோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையோ மாற்றிக்கிடணும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அல்லாஹ் வந்து சுகபோகமாக வாழ்கிறதுக்கு நம்மளை இங்கே அனுப்பலை. அப்போ அதே சமயம் இருக்கும்போது நீங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க. இன் சம் கேசஸ் உங்களுக்கு கொஞ்சம் அது தடைபடும் போது கொஞ்சம் நிதானமாக உங்களுக்கு கிடைச்சதை வச்சு நீங்கள் அனுபவிங்க. இதை தான் அல்லாஹ் சொல்கிறான். இருக்கும்போது தடுக்கவும் இல்லை, அதே மாதிரி கொஞ்சம் தடைபடும் போது நம்ம ரொம்ப எனக்கு எப்போவுமே இதே மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படின்னு இருந்தோன்னா மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ எந்த சூழல் எப்படி இருக்கோ அது மாதிரி நம்ம இருக்கணும். ஸோ அதான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆனால் அந்த பிரச்சனை உங்களை விட்டு போகும்போது அப்படியே மறந்துடுறீங்க. அப்போ அல்லாஹ்வை நினைக்கிறது அப்படிங்கிறது என்னென்னா, அல்லாஹ் எனக்கு இந்த பிரச்சனையை கொடுத்துட்டான், என் பிரச்சனையை தீரு அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை. அல்லாஹ் எனக்கு கொடுத்த பிரச்சனை எனக்கு ஏதாவது ஒரு நன்மையை தரும் அப்படின்னு நம்ம நினச்சி அதில் சர்வைவ் பண்ணணும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கு அல்லாஹ் மேலே இருக்கக்கூடிய அந்த நன்றி உணர்வே மறந்து போயிடும். ஏன்னா நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா, நான் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இப்போ கொரோனா டைமில் இது நான் கூட அதிகமாக சொல்லுவேன், இறைவன் என்னை பாதுகாப்பானாக. இனிமேல் நான் அதை சொல்ல மாட்டேன். நான் சொல்லுவேன், கொரோனாவுக்கு முன்னாடிலாம் நான் எவ்வளோ வெயிட் கம்மியாக இருந்தேன்னு தெரியுமா, நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன், இந்த கொரோனாவுக்கு அப்புறம் தான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவேன். ஆனால் உண்மை என்னென்னா, கொரோனா வந்து 6 வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் எவ்வளவோ மாற்றங்கள் வந்துருச்சு. அப்போ நம்ம அதில் சரியாக ஈடுபடாமல் இருந்துட்டு கொரோனா மேலே பழிய போட்டுட்டு இருக்கோம். இதில் அல்லாஹ் எனக்கு இவ்வளோ அருட்கொடை கொடுத்துருக்கான்ல, அதெல்லாம் நான் விட்டுட்டு இதை மட்டுமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அப்போ அது எவ்வளோ தப்பான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு க்ரைசிஸ் நடந்திருக்கும், அந்த பிரச்சனைக்கு அப்புறம்தான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு அந்த பிரச்சனையவே வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிறது வந்து ரொம்ப முட்டாள்தனம். அல்லாஹ் வந்து இதை நன்றி மறக்கிறதுங்கிறான். ஸோ இப்போ அந்த மாதிரி நன்றியை மறக்காமல் நன்றி உணர்வோடு நீங்களும் நானும் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்போது இந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அல்லாஹ் சொல்கிறான். 3வது கான்செப்ட் என்னென்னா, நம்ம மனசு வந்து எப்போவுமே ஒரே மாதிரியே ஃபுல் கான்ஃபிடென்ட்டோடு இருக்குமா அப்படின்னா இருக்காது. அதே சமயம் நம்ம நம்பிக்கை இழக்கும்போது அல்லாஹ் ஒரு தெரப்பி சொல்கிறான். இதுதான் சைக்காலஜி ஆஃப் ஹோப் அப்படின்பாங்க. சூரா ஜுமரில் அல்லாஹ்வின் இரக்கத்திலிருந்து நம்பிக்கை இழக்காதீர்கள். ஸோ நம்ம நிறைய தவறுகள் செய்வோம், நம்ம செய்யாத தவறே இல்லை. அதே மாதிரி நம்ம அந்த தவறுகள் எல்லாம் நமக்கு கில்ட்டாக இருக்கும், நமக்கு வெக்கமாக இருக்கும், நம்ம ரொம்ப நிராசை அடைஞ்சு போயிடுவோம், இதுக்கு மேலே என்ன நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு. அப்போ அந்த டைம்லலாம் அல்லாஹ் மேலே நீங்கள் நிராசை அடையாதீங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். இது நமக்கு மட்டும் இல்லை, அல்லாஹ் மட்டும் அப்படி மன்னிக்க மாட்டான், நம்மளும் மற்றவங்களை மன்னிக்கணும். அவங்க எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருந்தாலுமே அவங்கள நம்ம மனசு வராது தான், இயல்பாக சொல்லலாம். ஆனால் அவங்க பண்ணது எப்படி தெரியுமா, அதை நான் எப்படி மறப்பேன் மன்னிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அல்லாவே சொல்கிறான், எவ்வளோ பெரிய பாவத்தையும் நானே மன்னிப்பேன்னு. அல்லாவே மன்னித்த பிறகு நம்ம யார்? அதே சமயம் நமக்கு அவங்க அநீதி இழைக்கிறாங்க, நம்மளை வந்து நமக்கு ஒரு அநீதம் இழைச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கான தண்டனை கண்டிப்பாக அல்லாஹ் அவங்களுக்கு கொடுப்பான். அதே மாதிரி நம்மளும் யாருக்கும் அநீதி இழைச்சிருந்தா நமக்கும் அல்லாஹ் தருவான். ஸோ அதனால் ஒவ்வொரு முறையுமே நிறைய க்ராஸ் செக் பண்ணணும், நம்மளை நாம் க்ராஸ் செக் பண்ணணும். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம எந்த அளவுக்கு மன்னிக்கணும், எந்த அளவுக்கு இறைவன் மீது தவக்குல் வைக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ நம்பிக்கை இழக்க தேவையில்லை, அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் மன்னிப்பான். ஸோ நமக்கும் அந்த மனசு வந்து ஸ்விங் ஆகும். ஒரு நேரம் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருப்போம், ஒரு நேரம் நமக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் போகும். எந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தாலும் நம்ம ரப்பு நம்மளை மன்னிப்பான். என் ரப்பு என்னை மன்னிக்கிற மாதிரி நான் எல்லாரையும் மன்னிப்பேன்.
சிலர் கேட்பாங்க, ரீசன்ட் டைமில் ஒரு தெரப்பி செஷனில் வந்து ஒரு சகோதரி கேட்டாங்க, அதாவது நம்ம அல்லாஹ்கிட்ட தானே மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ் தானே மன்னிக்கணும், நாம் யார் மன்னிக்கிறதுக்கு, நம்மக்கிட்டேயே நம்ம மன்னிப்பு கேட்கணுங்கிறோம், மற்றவங்கள நம்ம மன்னிக்கணும்னு சொல்கிறீங்க, அது எப்படி, நாம் யார், அல்லாஹ் தான் மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. விஷயம் என்னென்னா, அல்லாஹ் தான் மன்னிக்கணும் கட்டாயம். ஆனால் இன்றைக்கி சூழலில் நம்ம யாரோட இணைஞ்சிருக்கோம், மனிதர்களோட. அப்போ மனிதர்களோட நம்ம வந்து அல்லாஹுடைய குணப்படி நாம் நடந்துக்கிறணும். அல்லாஹ் எப்படி நம்மக்கிட்ட நடந்துக்கிறானோ அந்த மாதிரி நாம் சக மனுஷங்கள்கிட்ட நடந்துக்கிறணும். குணங்கள், சரியா, குணங்கள். அதுக்குன்னு அல்லாவாக நம்ம ஆயிட முடியாது, இறைவன் பாதுகாப்பானாக. ஆனால் அல்லாஹ் சொல்லி கொடுத்த அந்த குணங்கள், ஏன்னா அல்லாஹ் ஏன் அந்த குணங்களை சொல்கிறான், ஒரு ஒரு டீச்சர் அந்த குணத்தை சொல்கிறது எதுக்காக, அப்போ தான் அந்த ஸ்டூடெண்ட் கற்றுப்பான். அந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு நம்ம கற்றுக்கிறணும், நம்ம அந்த மாதிரி நடந்துக்கிறணுங்கிறதுக்காகத்தான் அந்த குணங்களை எல்லாம் அவன் சொல்லி காமிக்கிறான். ஸோ அப்போது ஒருத்தவங்களை மன்னிக்கிறதுங்கிறது, நம்மளை நாமளே மன்னிக்கிறதுங்கிறது அல்லாஹ்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிறது தான், சரியா. அப்போ தாராளமாக நீங்கள் மன்னிக்கலாம், கண்டிப்பாக மன்னிக்கணும். அப்போ தான் லைஃப்பில் அடுத்த மிகப்பெரிய மாற்றம் நமக்கு வரும். இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சைக்காலஜி ஆஃப் அரகன்ஸ், சூரா காஃபிர். அல்லாஹ் அக்பர். சூரா காஃபிர்லாம் வந்து ரொம்ப இன்சைட்ஃபுல்லானது. 40வது அத்தியாயம் காஃபிர், நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போது ஒரு ஒரு மனுஷனுடைய இந்த அகம்பாவம் அப்படிங்கிறது அவனுடைய சோலையே அழிச்சிடும், அவனுடைய ஆத்மாவையே அழிச்சிடும். நம்ம மனசை வந்து, நம்மளுடைய அறிவையும் மனசையும் குருடாக்கிரும். எது? அகம்பாவம். அப்போது இந்த அகம்பாவம் அப்படிங்கிறது 3 விஷயத்தில் வெளிப்படும். நான் தான் ரொம்ப பெரிய ஆள் அப்படிங்கிற அந்த இல்யூஷன். அதே மாதிரி யார் எதை சொன்னாலும் அப்சர்வ் பண்ணவே மாட்டாங்க. ஏதாவது ஒன்று யார் சொன்னாலும் அட்லீஸ்ட் அப்சர்வ் பண்ணால் தானே அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது தெரியும். நம்ம எல்லாத்துக்கும் எல்லாமே தெரிஞ்சிருமா? நிறைய படித்தவனுக்கு எல்லாமே தெரியும்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் ஒன்றுமே படிக்காமல் 10 வருஷமாக ஒரு ஃபீல்டில் ஒரு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டாக்டரேட் படித்தவங்கள விட நிறைய மைண்ட் செட் இருக்கும், நிறைய நாலேஜ் இருக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க ஃபீல்டில் 10 வருஷமாக இருக்காங்க, 20 வருஷமாக இருக்காங்க. ஸோ யார் என்ன சொன்னாலும் முதல்ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய வேர்ட்ஸை முதல்ல நம்ம அப்சர்வ் பண்ணணும். இந்த அகம்பாவம் வந்துருச்சுன்னா அந்த அப்சர்வேஷன் நமக்கு இருக்காது. ஸோ இப்போ 3வது என்ன ஆகும்னா, நல்லது கெட்டதை நாம் புரிஞ்சுக்க மாட்டோம், மாரலாக பிளைண்ட் ஆகிடுவோம், குருடாயிடுவோம். ஸோ கண் இருந்தும் அல்லாஹ் வந்து சூரா பக்கராவில் சொல்லுவான் பாருங்கள், இவங்க வந்து குருடர்கள், ஊமையர்கள், செவிடர்கள்மா, சும்மும் புக்முன் உம்யுன்னு. சுபஹானல்லாஹ். அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து மாரலாக பிளைண்ட் ஆகிடுவோம், குருடர்களாக ஆகிடுவோம். அப்போது இது வந்து நம்மளை வந்து உண்மையை பார்க்க முடியாத மாதிரி நம்மளை வந்து வழிகெடுத்துரும். அடுத்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா, சோஷியாலஜிக்கலாக நம்ம இப்போ பார்ப்போம். சோஷியாலஜிக்கலாக பார்த்தோன்னா அதிகாரம். இந்த அதிகாரங்கிறது சமூகத்தில் எப்படி வந்து இன்க்ளூட் ஆகுது. சோஷியாலஜி ஆஃப் பவர், சூரா காஃபிரில் 23, 24 அல்லாஹ் சொல்கிறான், ஃபிரௌன் போன்ற ஆட்சியாளர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி உண்மையை அடக்குகிறார்கள். ஸோ குரான் வந்து ஆட்சியாளர்களை பற்றி ரொம்ப அழகாக பேசும். ஸோ இந்த மாதிரி ஃபிரௌன் மாதிரியான ஆட்சியாளர்கள், ஃபிரௌன் அப்படிங்கிறது ஒரு ஒரு குடும்ப பெயர் தான். இங்கிலீஷில் சொன்னால் பரோவான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த பரோவாஸ்லாம் யார்? எல்லாருமே அழிஞ்சு போனதாக நம்ம நம்புகிறோம். பட் பரோவாஸ் அப்படிங்கிறவங்க ஈஜிப்தில் இருந்தாங்க. ஈஜிப்த் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் யூகேவாக மாறிச்சு. அங்கேருந்து யூஎஸ்ஏக்கு போனாங்க. இப்போ இஸ்ரேலில் இருக்காங்க.
இப்போ நம்ம வந்து யார் அந்த பரவா மன்னர், யார் அந்த ஃபிரௌன்னு தேட தேவையில்ல. ஃபிரௌன் போன்ற அந்த ஆட்சியாளர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி உண்மையை அடக்குறது. இன்னைக்கு எந்தெந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் உண்மையை பேச விடாமல் தடுக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. நிறைய விஷயங்கள் உண்மையை பேசவே முடியாது. நிறைய சட்டங்கள் எது உண்மை எது பொய்னே தெரியாது. பொய்யை வந்து தாராளமாக பேசலாம், ஆனால் உண்மையை பேசக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு ஆட்சிக்குள்ளே தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரியான ஆட்சியாளர்கள் இருக்காங்க. அவங்க பொய்யை வந்து அதாவது பொய்யை வந்து காமிக்கிறாங்க, உண்மையை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இப்போ இது வந்து இவங்க ரொம்ப நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எந்த மாதிரியான ஆட்கள் உண்மை பேச விடாமல் பண்ணுறது. அரசியலில் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டிலையே, நம்ம வீட்டிலையே நான் பெரிய ஆள் தான், நான் மாமியாராக இருக்கேன், நான் அம்மாவாக இருக்கேன், நம்ம பிள்ளை எது சொல்ல வருதோ வரலையோ சுப் பயமுடு. 2 பிள்ளைங்க அடிச்சுக்கும், யார் மேலே தப்பு சரின்னா நம்ம கேட்கவும் மாட்டோம், ஆராயவும் மாட்டோம். ஒரு பிள்ளைய போட்டு அடிச்சிருவோம், அந்த பிள்ளை ஏதாவது சொல்ல வந்தாலும் வாயமுடு அப்படின்ருவோம். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்குது நம்மளுடைய அடக்குமுறை. ஸோ இதுவே நமக்கு வந்து சாதாரணமாக தெரிகிறதுனால நமக்கு பெரிய பெரிய அடக்குமுறையும் சாதாரணமாக தான் தெரியுது. நமக்கு பிடிச்ச ஆள் அல்லது யார் வந்து பலகீனமான ஆள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க தப்பே பண்ண மாட்டாங்கன்னு நம்ம நம்பிக்கிறோம். யார் பலமான ஆள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க தான் தப்பு பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னு நம்ம ஆராயவும் மாட்டோம், உண்மையை வெளிப்படவும் விட மாட்டோம். இது உங்கள் வீட்டுக்கு மட்டும் இல்லை, நாட்டுக்கும் பொருந்தும். நான் சொல்கிறத நிதானமாக யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ எந்த அளவுக்கு பொய்யை வெளிப்படுத்துகிறோம், உண்மையை கட்டுப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து இந்த அதிகாரம் படைத்தவங்க பவரை எப்படி வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காமிக்குது. இன்னும் வந்து மக்களுடைய எண்ணங்கள் முதக்கணும் கட்டுப்படுத்துறது. இன்றைக்கி சோஷியல் மீடியா எப்படி கட்டுப்படுத்துது? நம்ம பேசாமல் இருந்தாலும் வறுமை வந்துருச்சுங்கிறாங்க, போர் வந்துருச்சுங்கிறாங்க, எல்லாரும் இங்கே போங்க அங்கே போங்கங்கிறாங்க, இந்த அடுப்பு வாங்குங்கங்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. அங்கிட்டு ஒரு சைடில் வந்து 300 கேஸோ என்னமோ பதுக்கி இருக்காங்க, அதுக்கு வேறு ஆட்களை பிடிச்சிருக்காங்க. ஸோ விஷயம் என்னென்னா, எப்படா ஏதாவது பிரச்சனை வரும், எப்படா நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் இந்த உலகம் சுற்றுது. ஸோ இது எல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுறா, இந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் யார் பண்ணுறா அப்படிங்கிறத அல்லாஹ் பேசுகிறான். குர்ஆன் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஒரு விஷயம். அடுத்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா, சிறுபான்மையினரோட உண்மை குரல். இப்போ இது மைனாரிட்டி கரேஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 8 பேர் ஒரு டைப்பும் 3 பேர் ஒரு டைப்பும் இருக்காங்க அப்படின்னா அந்த 3 பேர் மைனாரிட்டின்னு சொல்லுவோம், அப்படி தானே? ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த மைனாரிட்டியோ மெஜாரிட்டியோ யார் எப்படி இருந்தாலும் அதில் யார் சரிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. இப்போது என்ன சொல்கிறது, நம்ம எஸ்சி எஸ்டி பிசி ஓபிசி இந்த மாதிரிலாம் நிறைய கேட்டகரிஸ் வரும். ஸோ இதில் சிறுபான்மையினர்னு ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு மட்டுமே ஸ்காலர்ஷிப் எல்லாமே கொடுத்துட்டே வராங்க. இதில் என்ன கொடுமைன்னா, அந்த ஸ்காலர்ஷிப் இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் நல்லா படித்து நல்ல இதாக இருந்து அவங்களே நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்துடுறாங்க. அப்படி இருந்தும் அவங்க அந்த எஸ்சி அப்படிங்கிற இதனால் அவங்களுக்கு நிறைய சலுகைகள், அவங்கள மைனாரிட்டின்னு வேற சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா அவங்க நிறைய பேர் இருக்காங்க.
அது எப்படி மைனாரிட்டி ஆகும்? ஆனால் வேறு சிலர் அவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அவங்க பொருளாதாரத்துலேயும் பெரிய நிலமையில் இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா? அவங்களுக்கு அந்த சலுகைகள் கிடைக்குமா? உங்களுக்கெலாம் தெரியுமா? நிறைய எக்ஸாம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கு அந்த மார்க்ஸ் வரும். ஒரு கேட்டகரிக்கு கம்மி மார்க் எடுத்தால் போதும், ஒரு கேட்டகரிக்கு ஃபுல் நிறைய மார்க் எடுக்கணும். அப்படிலாம் இருந்தால் தான் அவங்க ஒரு இதுக்குள்ளே போக முடியும். அது வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி, ஹையர் ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம மைனாரிட்டின்ற பேரில் உண்மையை நம்ம மறைக்கக்கூடாது. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் யார் நிறைய பேர் இருக்காங்க இல்லை யார் குறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுலலாம் விஷயம் வராது. உண்மை என்ன, யார் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன கிடைக்கிது, இதைத்தான் அல்லாஹ் பார்க்குறான், இதைத்தான் சொல்கிறான். ஸோ யாரையுமே பெரும்பான்மை சிறுபான்மைன்னு அல்லாஹ் பிரிக்கலை. ஸோ நம்மளுமே இவங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் பார்க்கும்போது என் பெரிய பையன் அவங்க நல்லா படிச்சிருக்கான், அவனுக்கு எல்லாம் இருக்குது. என் சின்ன பையன் அவனுக்கு படிப்பு வர மாட்டேங்குது, அவனுக்கு இனிமே தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பையனை ஒரு மாதிரி, சின்ன பையனை ஒரு மாதிரி, இல்லைன்னா பையனை ஒரு மாதிரி, பொண்ணை ஒரு மாதிரி நம்ம பார்க்குறோம் இல்லையா? மருமகளை வேறு மாதிரி பார்க்குறோம் இல்லையா? இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ யாரையுமே ஒரு தலபட்சமாக நம்ம பார்க்கக்கூடாது. என்ன செயல் செய்கிறாங்க, அவங்களுடைய கான்செப்ட் என்ன, அவங்களுடைய தகுதி என்ன, அவங்க என்ன செய்கிறாங்கன்றதை வச்சு தான் அவங்களுக்கான உரிமைகளையும் அவங்களுக்கான ரிசோர்ஸஸையும் நம்ம கொடுக்கணும். ஸோ இதை ரப்பு சொல்லி கொடுக்குறான். அடுத்து கான்வர்சேஷன், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அது மன அமைதியை உருவாக்கக்கூடியதாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். பேசக்கூடிய வார்த்தை மற்றவங்களுக்கு அமைதியை ஏற்படுத்தணும், ஒரு பதப்பதப்பை ஏற்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா, நல்லா பாருங்களேன், ஒரு சிலர்லாம் பேசும்போது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே புரியாது. ஒன்று ஆரம்பித்து ஒன்று முடிப்பாங்க, வேகமாக பேசிடுவாங்க, அது எதுவுமே புரியாது. இன்னொன்று, அவங்க பேசினாவே சுடுற மாதிரி பேசுவாங்க, அப்படி குத்தி காமிச்சு பேசுவாங்க. அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஃபசிலாத்தில் 34வது வசனத்தில், தீமைக்கு நன்மையால் பதிலளி. இதுதான் விஷயம். ஒருத்தவங்க நம்மளை கோவமுட்டுறாங்க, நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க, நமக்கு கெட்டது பேசுகிறாங்க, நம்மளை பற்றி கெட்டது நினைக்கிறாங்க, அப்படி இருந்தும் நம்மளை அவதூறு சொல்கிறாங்க, அப்படி இருந்தும் நம்ம நல்ல வார்த்தையால் தான் அவங்கக்கிட்ட பதில் பேசணும். அது எவ்வளோ கஷ்டம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அப்போ அதுக்கெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம என்ன வளர்ந்துருக்கோன்னு பாருங்கள். நமக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, நமக்கே தெரியலை, நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தெரிய போகுது சொல்லுங்கள்? ஒருத்தவங்கக்கிட்ட எப்படி பேசணும், பழகணும் தெரியாது. ஆனால் அல்லாஹ் சொல்லித்தரான், குர்ஆனில் இருக்குது. ஒருத்தவங்க கெட்டதே பேசினாலும் நம்ம நல்லது பேசணும், நல்ல வார்த்தைகள் பேசணும். அது எப்படி கோவத்தில் வார்த்தைகளை நம்ம அசால்ட்டாக பேசிடுறோம், அப்போ தான் மாற்றணும். எதுக்கு அமைதியாக இருந்து எதுக்கு நிதானமாக எல்லாம் பேச சொல்கிறான்? அப்போ வார்த்தைகளை நம்ம சரியாக கையாளணும். வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையை மாற்றும். நம்ம இன்னொருத்தவங்கள சொல்லலாம், உனக்குலாம் நிறைய சபிக்கிற வார்த்தைகள்லாம் இருக்குது. அசால்ட்டாக பெண்கள் பேசுவாங்க அந்த வார்த்தைகளை, ஓதுவாங்க, தொழுவாங்க, ஆனால் அசால்ட்டாக இந்த வார்த்தைகளும் பேசுவாங்க. நான் பார்த்துருக்கேன். சில வார்த்தைகள் எனக்கு இன்னுமே நிறைய வார்த்தைகள், அந்த கெட்ட வார்த்தைகள் வாயில் வராது, பரவாயில்ல, அது வரைக்கும் கொஞ்சம் கைர், அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா அந்த வார்த்தைகள் நம்ம கோவத்தில் பேசிடுறோம், ரொம்ப ஹாஷாக பேசிடுறோம். ஆனால் பேசின பிறகு அந்த வார்த்தை நமக்கு அதான் எல்லாம் சொல்கிறான்ல, ஒரு செயல் நம்ம செய்கிறோம், ஒருத்தவங்களை எதிர்த்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது நேராக அல்லாஹ் கிட்ட போகும்.
அது உரியவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா போய் சேர்ந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வார்த்தை நமக்கே ரிட்டன் வந்துடும் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், கோவத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் அவ்வளோ பெரிய விஷயங்களை ஏற்படுத்தும். எதிராளிக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். அதனால் தீமைக்கு கூட நன்மையால் பதில் பேசணும். அமைதியாக இருந்துடணும் இல்லையா? ஒரு கட்டத்துக்கு மேலே சார்கஸ்டிக்காக பேசிடணும். அதாவது வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கும். அந்த நல்ல வார்த்தைகளை கேட்கும்போது அவங்களுக்கு கோபம் வரும். எங்கள் டாடி அப்படி தான் பண்ணுவார். எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்க, எங்கள் அத்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவருக்கு ரொம்ப கோபம் வரும். நான் வீட்டு வேலை எதுவும் செய்யலை சின்ன பிள்ளைல அப்படின்னா ரொம்ப கோபம் வரும். ஆனால் என்ன சொல்லுவார்னா, என்ன பௌரியா, இவ்வளோதான், ரொம்ப பேச மாட்டார். என்ன இந்த ஒரு வார்த்தை தான், ஆனால் அதுவே எனக்கு அவ்வளோ அப்படியே கோபமாக வரும், ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு இந்த மனுஷன் என்னை 4 திட்டாவது திட்டலாமேன்னு தோணும். ஆனால் எங்கள் அத்தா என்னை திட்ட மாட்டார். ஆனால் அவர் சொல்கிற அந்த வார்த்தை நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணும். ரொம்ப ஹர்ட் பண்ணும் மீன்ஸ் அது கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி நம்ம யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது. அதே சமயம் வார்த்தைகளால் சரியாக டீல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான உரையாடல்களை நம்ம கற்றுக்கிறணும். ஸோ இதுக்கு பேர் தான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து சோஷியலாக நமக்கு வரக்கூடிய அந்த தகவல்களை சரி தப்புன்னு பார்க்காம நம்ம இஷ்டத்துக்கு ஏற்றுக்கவும் கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு மறுக்கவும் கூடாது. ஸோ இப்போ அதுதான், எதையுமே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த ஜுசு 24 நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, ஈகோ, அந்த அகம்பாவம் அப்படிங்கிறது உண்மையை மறைக்க வைக்கும் அப்படின்னு பார்த்தோம். நம்பிக்கை இழக்கும்போது மனிதன் உடையிறான், ஆனால் உடையக்கூடாது, அல்லாஹ் இருக்கான் அப்படிங்கிறத பார்த்தோம். மன்னிப்பு கேட்கும்போது நம்மளுடைய மனசு குணமடையும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு தனிப்பட்ட மனிதன் சரியாக மாறும்போது சமூகமும் மாறும் அப்படிங்கிறத பார்த்தோம். மிக முக்கியமாக நல்ல வார்த்தைகள் நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அடுத்த ஜுசுவை பார்க்கலாம்.